அப்பாவுக்கு பதில் அண்ணா. அண்ணானா அண்ணன். முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார். முன்னாடி சொன்னார், எல்லோரும் என்னை அப்பான்னு அழைக்கிறாங்க, எல்லோரும் என்னை அப்பான்னு அழைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சொன்னோம், கருத்தெல்லாம் சொன்னோம், கிண்டல் அடித்தோம். இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, பெண்கள் எல்லாம் என்னை அண்ணா என்று அழைக்கிறார்கள், அண்ணன்கள் அழைக்கிறாங்க. எப்படி ஏன் அண்ணன் அழைக்கிறாங்களான்னா, அவர் சொல்கிறாரு, மாதம் மாதம் நான் 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறேன்ல, அதை தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பெண்களும் அண்ணனின் சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குற அண்ணனின் சீர் அப்படின்னு இந்த 1000 ரூபா கொடுக்குறத தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களும் சொல்கிறாங்க. ஆக அப்பா இப்போது அண்ணனாக மாறிவிட்டது. அப்போ ஏன் அந்த அண்ணனின் சீர்னு சொல்கிறேன்? அண்ணனின் சீர்னால் அதுக்கு பெரிய இது இருக்குது கிராமங்களில், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவர் சொல்கிற அண்ணனின் சீர் இருக்க, அது எப்படின்னா, அண்ணனின் சீர் கிராமங்களில் ரொம்ப மிக அதிகமாக இருந்தது. வெட்டு கொலை எல்லாம் நடக்கும். அந்த காலத்தில் பெண்களுக்கு சொத்து உரிமை கிடையாது. அதனால் பெண்கள் கல்யாணம் பண்ணி போகும்போது சொத்துக்கள்லாம் இல்லாமல் போவாங்க புகுந்த வீட்டுக்கு. ஆனால் அந்த சொத்துக்கு இடையான பணத்தை எப்போ கேட்பாங்க தெரியுமா? எதிர்பார்ப்பாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் வயசுக்கு வரும்போது தாய் மாமன் சீர், அந்த பெண்ணுக்கு அண்ணன் வீட்டிலேருந்து வர்ற சீர், அந்த குழந்தைக்கு வந்த தாய் மாமன் சீர், இதுக்காக வெட்டு கொலையெல்லாம் நடக்கும் கிராமத்தில். லட்சக்கணக்கில் செய்யணும் அண்ணனின் சீர். ஏன்னா அண்ணனுக்கு எல்லா சொத்தும் போயிடுச்சு. பெண்ணு வெறும் கையாமல் புகுந்த வீட்டுக்கு வந்துட்டா. எனக்கு சொத்துக்கு இணையான பணத்தை அண்ணனின் சீராக நீ செய்ய வேண்டும். பொண்ணுங்க சண்டைக்கு போவாங்க. எதில் வரும்? 1000 வரும். மாதம் கொடுக்குற 1000 ரூபாயாது லட்சக்கணக்கான ரூபாய் சொத்தை வித்தாவது அண்ணன் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் அண்ணன் சீர்னு பேர். அந்த குழந்தைக்கு தாய் மாமன் சீர்னு பேர். அதைத்தான் இப்போ ஸ்டாலின் சொல்கிறாரு. 1000 ரூபா கொடுத்துறதுனால பெண்கள் எல்லாம் அண்ணனின் சீர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லு. அந்த சீருக்கு இந்த சீரையும் ஒப்பிட முடியுமா? இது அண்ணனின் சீர்னு சொல்லுவாங்களா? 1000 ரூபா மாதம் அண்ணனின் சீர் லட்சக்கணக்கில் வரும். அதோடு இதை ஒப்பிடுவதே சரியில்லாத விஷயம். ஒப்பிட முடியாது. ரெண்டாவது, தாய் மாமன் சீர் அண்ணனின் சீர் இருக்க சொந்த பணத்திலேருந்து கொடுப்பாங்க, சொத்துக்களை விற்று கொடுப்பாங்க. அதுதான் அண்ணனின் சீர், அதுதான் தாய் மாமனின் சீர். மக்கள் வரி பணத்தை அரசாங்க பணத்திலிருந்து மாதம் 1000 ரூபாய் கொடுத்தால் அதுக்கு அண்ணனின் சீர்னு சொல்லக்கூடாது. அது அரசாங்கத்தின் சீர், பொதுமக்களின் சீர். பொதுமக்களின் வரி பணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சீராக கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லலாமே ஒழிய அதற்கு சொந்தம் கொண்டாடி அண்ணனின் சீர் என்று சொல்கிறார்கள் என்பது ஒப்பீடே தவறு அப்படிங்கிறத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது, தமிழ்நாடு டிஜிபி போஸ்ட்டு இன்னும் காலியாக இருக்குது. இன்சார்ஜுன்னு போட்டாங்க, பொறுப்பு டிஜிபி தான் இருக்கார். இது நாள் வரை தமிழ்நாட்டு சரித்திரத்தில் இந்த பொறுப்பு டிஜிபியிலேயே இது போனது இல்லை. ஒரு சில விஷயங்கள் நடந்தது, அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நடந்தது. ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக நடக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, டிஜிபி பதவி பணிமூப்பின் அடிப்படையில் உள்ளவர்களுக்கு 3 பேரில் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும். உச்சநீதிமன்றம் கட்டளை. சீனியாரிட்டியில் பணிமூப்பில் வரிசையாக 1, 2, 3 அதில் நீங்கள் யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. 1, 2, 3ல் இப்போ நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. சீமா அகர்வால், சந்தீப் ராத்தோர், ராஜீவ்குமார், இவங்க தான் பணிமூப்பு. யூபிஎஸ்சி மத்திய தேர்வாணையம் அவங்க இந்த 3 பேர் யாருங்கிறது அவங்க தான் நிர்ணயம் பண்ணணும். அவங்க நிர்ணயம் பண்ணாங்க. 3 பேர் லிஸ்ட்டு அனுப்பிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு போட மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மத்திய தீர்ப்பாணையத்துக்கு பதில் அனுப்புகிறாங்க. 5 பேரை அனுப்புங்க நீங்கள் லிஸ்ட்டு. மத்திய தீர்ப்பாணையம் சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டு 3 பேர் தான் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி நாங்கள் 3 தான் அனுப்புவோம். இல்லை, எங்களுக்கு 5 வேண்டும். ஏன் அப்போ 3 பேர் என்னாச்சு? அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. குற்றச்சாட்டு நாங்கள் பட்டியல் போடும்போது இல்லையே, நாங்கள் இப்போ போட்டோம் குற்றச்சாட்டு. அந்த 3 பேருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே முன்னாடி அந்த 3 பேர் லிஸ்ட்டே இவங்க அனுப்ப சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு ஒன்றுமே எழுதாமல் இருந்தாங்க. அப்போது நான் உள்பட ஒரு சில பேர் வழக்கு போட்டோம். உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க, நாங்கள் போட்டுக்கிறோம்னாங்க. அதனால் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை
உங்கள் வழக்கு தேவையில்லை, அவங்களே போடுறேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ மறுபடியும் 3 பேர் வந்ததுக்கப்புறமும் அந்த லிஸ்ட்டை போடாமல் வச்சுருக்காங்க. பல பேர் இப்போ கேஸ் போட்டு உச்ச நீதிமன்ற அவமதிப்புன்னு நம்ம கிஷோர் சாமியும் சேர்ந்து கூட அதில் ஒரு வழக்கை போட்டிருக்கார். இப்போ இந்த வழக்கில் 3 வாரத்தில் பதில் கொடுங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி. அப்படியும் கிடையாது. பாவம் 32 வருடம் 33 வருடம் காவல்துறையிலே ஐபிஎஸ்ஸில் பணியை செஞ்சுட்டு தங்களுடைய கனவான டிஜிபி பதவிக்கு நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி பணியில் மூத்த அதிகாரிகள் ஏங்கி கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு உரிய காரணம் இல்லாமல் நீங்கள் எனக்கு வேண்டியவர் கிடையாது, வேண்டியவருக்குத்தான் பதவி என்று சொன்னால் இதை விட இது என்ன இருக்குது? நியாயங்கிறது ஒன்றும் இல்லையா? நான் காவல்துறையில் இருக்கும்போது சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து பார்த்துருக்கேன், கான்ஸ்டபிள் கிரேடு 2லேருந்து பார்த்துருக்கேன். பணிமூப்பில் தான் ப்ரமோஷன், அந்த சீனியாரிட்டி படி தான் ப்ரமோஷன். ஆனால் டிஜிபி பதவியில் இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணாங்க, என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு மட்டும் பணிமூப்புங்கிறது இல்லையா? அரசியல்வாதிகளுக்கு வேண்டியவங்களை தான் போடுவேன்னு சொன்னால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதனால தான் சொல்கிறேன், இப்போவே பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட கோயம்புத்தூரில் ஒரு பாலியல் பலாத்காரம், அன்றைக்கி பொள்ளாச்சியில் பாலியல் பலாத்காரம் நடக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரத்தை என்ன சொன்னீங்க? சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, சிபிஐக்கு போகணுன்னு வழக்கை போட்டு சிபிஐக்கு மாற்றினீங்கல்ல. இன்றைக்கி இந்த வழக்கை சிபிஐக்கு ஏன் மாற்றலை கோயம்புத்தூரில்? அப்போ எவ்வளவு பாலியல் பலாத்காரங்கள் உங்கள் இதில் நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு என்ன நடவடிக்கை? சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லைன்னு எதிர்க்கட்சிகள் சொன்னது சிந்திக்க வேண்டிய ஒன்று தானே. அதுக்கு அப்போ இதில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் அந்த சார் என்னாச்சு? கிண்டி என்ஜினியரிங் கல்லூரி வளாகத்தில் நடந்த அந்த சார் யாருன்னு கடைசி வரை தெரியலையே. இப்படி எத்தனை பாலியல் பலாத்காரங்கள் உங்கள் இதில் நடக்கும், அது நீங்கள் கண்டுக்காமல் இருக்கலாமா? சிறையில் என்னை பார்க்க வந்திருந்தாங்க, ஏர்போர்ட் மூர்த்தி வந்திருந்தார், அவர் கூட இன்னொருத்தரும் வந்திருந்தார். அவர் என்கிட்ட ஐயா ஐயான்னு ரொம்ப நல்லா பேசினேன். நான் அவரை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே, நீங்கள் இவ்வளவு என்கிட்ட பதிவாக பேசுகிறீங்களா, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே, பார்த்த முகமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், என்னை தெரியலையா உங்களுக்கு? நான் தான் ஞானசேகரன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் பலாத்காரத்துக்கு குற்றம் சாட்டப்பட்டு 20 வருடம் ஆயுள் தண்டனை கிடைச்ச ஞானசேகரன் நான் தான். என்னால் நம்பவே முடியலை. 20 வருஷம் ஆயுள் தண்டனை கிடைச்சா மனசு உடஞ்சி போயிடுவாங்களே, வருங்கால வாழ்க்கை என்ன ஆகும்னு அப்படியே இதில் இருப்பாங்களே. ஆனால் தெளிவாக இருக்கிறார் ஞானசேகரன். அப்போது தான் நான் கேட்டேன், இது இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுகிறது வெளியில் போகாது, உண்மையை சொல்லுங்கள், நடந்தது என்ன? அந்த சார் யாருன்னு கேட்டேன். ஆனால் அதற்கு ஞானசேகரன் மழுப்பலாக தான் பதில் சொன்னார். நான் அப்போ கூட கேட்டேன், அந்த பெண் நீங்கள் இடையில ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் எல்லாருமே இல்லை, அது ஏர்ப்ளேன் மோடில் இருந்தது, நீங்கள் உங்களுக்கு அவருக்கு ஃபோன் வந்திருக்க வாய்ப்பில்லைன்னு அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்களே, உண்மையா? ஃபோன் வந்ததா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஞானசேகரன் வரலை என்ன, இல்லை நீ ஏரோப்ளேன் மோடில் இருந்தாலும் வாட்ஸ்அப் கால் பண்ண முடியும்னு நானே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வீடியோலாம் போட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஞானசேகரன் சொல்கிறார், எனக்கு தெரியும், நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்னா தினமும் வழக்கறிஞர்கள் என்கிட்ட வருவான், அப்போ நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டாங்கதான் சொன்னாங்க. ஆனால் எந்த காலம் வரவில்லை, அந்த சாரை பற்றிய விஷயங்கள் எதுவும் அவர் வெளிப்படையாக சொல்ல மறுக்கிறார். ஆக அவருக்கு தான் 20 வருஷம் தண்டனைன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ மற்ற இதில் அதையும் என்ன பண்ணீங்க, அதை கொஞ்ச நாள் வச்சுருந்தா ரகசியங்கள் வெளியில் விடணும்னு 6 மாதத்துக்குள்ளே தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் வழக்கு எந்த வழக்குக்காச்சும் 3 மாதம் 6 மாதத்தில் தீர்ப்பு வந்திருக்கா? அது எதையோ மறைக்கிறீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு. அப்போ எந்த கொலை வழக்கும் சரி, எந்த பாலியல் பலாத்காரமும் சரி நேர்மையான முறையில் நடைபெறவில்லையே. ஒருவேளை நல்ல திறமையான டிஜிபியை நீங்கள் போட்டு விட்டால் இதெல்லாம் நேர்மையாக நடக்க வாய்ப்பு இருக்கிறதல்லவா? அதனால் டிஜிபி பதவியை தகுதியின் அடிப்படையில், பணிமூப்பின் அடிப்படையில் சீக்கிரம் நிரப்புங்கள் அப்படிங்கிறது இந்த ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் விடுக்கும் வேண்டுகோள். அடுத்தது, நேற்று நம்ம பேசணும்,
ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா அவர்கள் என் முகத்தில் ஆசிட் ஊற்றுனதுக்கு ஜெயலலிதா காரணங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கு நம்ம பதில் சொன்னோம். சந்திரலேகா ஐஏஎஸ் அவர்கள் ரொம்ப திறமையானவர், மாற்று கருத்து கிடையாது. அவர் ஆண் போன்றவர், பயப்பட மாட்டார், கரெக்டாக பண்ணுவார் எல்லாமே, அதிலெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து ஆசிட் ஊற்றுனதுக்கு காரணம்னு சொன்னார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தந்தி டிவியில் அவர் காரணம் இல்லைன்னு சொன்னார். அதனால் தேர்தலுக்காக சந்திரலேகா அவர்களை பயன்படுத்துகிறார்களோங்கிற நினைப்பில் தான் நாங்கள் வந்து மாற்று கருத்தை சொன்னோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை இவர் சொல்வது தவறு அப்படி. இதுக்கிடையில் யூடியூப்பில் சில பேர் பேசியிருக்காங்க, பார்த்தேன். அதில் சுல்லா அப்படிங்கிற குற்றவாளி ஜெயலலிதா அவர்கள் தான் நம்ம ஆசிட் ஊற்ற சொன்னாங்கன்னு வாக்குமூலம் கொடுத்தாங்க கோர்ட்லன்னு ஒரு பொய்யான தவறான தகவலை சொல்லியிருக்காங்க. சுல்லாங்கிறது என்ன சொன்னார் அப்படிங்கிறத இது சம்பந்தமாக அந்த கருத்தையும் பதிவு பண்ண விரும்பும். அதாவது அவர் முகத்தில் ஆசிட் வீசின விஷயமா சுல்லான்னு பம்பாயில் இருக்கக்கூடிய ஒரு கூலிப்படையை சேர்ந்தவரை கைது பண்ணான். அந்த கூலிப்படையை சேர்ந்தவனை கைது பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது கோர்ட்டில் அவர் எந்த வாக்குமூலமும் கொடுக்கல, போலீஸ்டே எந்த வாக்குமூலமும் இதாக கொடுக்கல. ஆனால் வரும்போது கோஷம் போட்டார். ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் தான் அதை ஊற்ற சொன்னாங்கன்னு கோஷம் போட்டார். அது மிகப்பெரிய இதானதுக்கப்புறம் அதை வந்து தமிழ்நாட்டிலையும் விசாரித்தாங்க, சிபிஐயும் அதை எடுத்து விசாரித்தாங்க. எடுத்து விசாரிக்கும் போது சுல்லா பொய்யான தகவலை சொல்கிறான், வேணும்னு சொல்கிறான் அப்படிங்கிற முடிவுக்குத்தான் அது வந்தார். அதனால் ஜெயலலிதா அவர்களுக்கு நான் சாதகமாக பேசுகிறேங்கிறது வந்து நிச்சயம் கிடையாது. உண்மை இதுதான். அன்னைக்கு நடந்ததில் ஜெயலலிதா அவர்களுக்கு அதில் சம்பந்தம் இருப்பதாக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. அதை வந்து சந்திரலேகா அவர்களே ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். தந்தி டிவியில் அந்த வீடியோ இன்னும் இருக்குது. அதனால் தான் நம்ம என்ன சொன்னோம், அதுக்கு மாற்று கருத்தை சொன்னோம். அதனால் இதுதான் உண்மை. இந்த விஷயத்தில் ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டும். உண்மையைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி போகும்போது ஒருத்தர் சொன்னார், என்னை பார்த்தார். அவரும் யூடியூப்பில் பிரபலமானவர். அப்புறம் பார்த்துட்டு என்ன கேட்டார், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு. என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதே யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் உங்களே கூட்டிகிட்டு போகிறேன். சென்னையில் எனக்கு எங்கேயாச்சும் வீடு இருக்கான்னு நீங்களே பத்திர ஆஃபீஸிலே செக் பண்ணுங்கள். உண்மை இதுதான். இல்லை சார், யூடியூப்பில் பேசுகிறவங்கெல்லாம் மீடியாவில் இருக்கிற பல பேர் கோடீஸ்வரராக மாறிட்டாங்க, பத்திரிக்கை மீடியாவில் இருக்கிற பல பேருக்கு கோடீஸ்வரங்களாக மாறி இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு அதை சொன்னாங்க. அவர்கள் வந்து மீடியாவை வந்து பத்திரிக்கை துறையை விட்டுருக்கலாம், மீடியாவை விற்றுருக்கலாம். நான் இதுவரை அப்படி மீடியாவை விற்றதில்லை. யாரும் என்கிட்டையும் வந்து பேரம் பேசவும் இல்லை, பேரம் பேசினவங்க பேரம் பேசலை, யார்கிட்டையும் நான் இதுவரை பணம் வாங்கலை. மீடியாவை மனசாட்சியுடன் தான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு நான் வெளியில் வரும்போது எனக்கு காரு கூட இல்லை. அப்போ காவல்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, காரு கூட சார் இல்லாமல் இருக்கார் அப்படின்ட்டு. எல்லாருமே பணம் போட்டு 5 லட்சம் ரூபா கலெக்ஷன் வந்து அவங்களே எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க. நான் ஓட்டின காரே என்னுடைய இதில் பரிசாக வந்த காரு தான் ஒன்று. இன்றைக்கி கார் வச்சிருக்கிறது சொந்த உழைப்பில், வழக்கறிஞராக நான் சொந்த உழைப்பில் நேர் வழியில் சம்பாதித்துத்தான் காரை வாங்கி இருக்கிறேன். ஒரு ஆஃபீஸ் வந்து இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் வாங்குறது கூட என்னுடைய பெண், அமெரிக்காவில் இருக்கும் என்னுடைய பெண் லோன் போட்டு எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் தவறான முறையிலோ குறுக்கு வழியிலோ நாங்கள் இதுவரை மீடியாலையும் சம்பாதிக்கலை, காவல்துறையிலும் சம்பாதிக்கலை. இதுதான் உண்மை. அதனால் எதையும் வியாபாரமாக்குவது அப்படிங்கிறது எங்களுக்கு என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கன்னா அது உங்களுக்கு தாங்க. தப்பு பண்ணாதவனை பிடிச்சி கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிற அரசியல்வாதியெல்லாம் ஜெயிலுக்கு போகாமல், ஒரு தப்பும் பண்ணாமல் நேர்மையாக இருக்கிறவங்கள ஜெயிலுக்கு போட்டாங்கன்னா அதனுடைய பாவத்தின் சம்பளத்தை எல்லோரும் கூடிய சீக்கிரம், என்னை யார் வந்து அனுப்புனாங்களோ அவர்களெல்லாம் கூடிய சீக்கிரம் அந்த பாவத்துக்குரிய சம்பளத்தை நிச்சயம் பெறுவார்கள். இறை சக்தி மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.